கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லா தலைவர் இன்னைக்கு வெளிநாடு போறாரு. அவருடைய பயணம் வெற்றியடைய ஒரு திமுக தொண்டன்கிற முறையில் வாழ்த்துவோம். ஏன்னா பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு. அதுக்காண்டி தலைவர் இன்னும் வெளிநாட்டில் போய் அதிகப்படியான பொருளாதாரத்தை தொழிலை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி போறாரு. அவருடைய பயணம் சக்சஸ் ஆக தலைவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த மாவட்டங்கள் மாற்றுறது ஒரு எதிர்பார்ப்போட இருந்தது. எனக்கே வந்த தகவலின் அடிப்படையில் அடுத்து தலைவர் போறதுக்குள்ள அந்த ரிசல்ட் வந்துருங்கிறத எனக்கே வந்த தகவல். ஒரு 3 மாவட்டங்கள் எப்படி மாற்ற போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்தது. அது என்னைய பொறுத்தளவுல எனக்கு தெரிஞ்ச அறிவுப்படி தலைவர்கிட்ட தான் அந்த ஃபைல் இருக்கு. கடைசி கட்டம் எல்லா ரிப்போர்ட்டும் முடிஞ்சு தலைவர்கிட்ட தான் இருக்குது. தலைவர் ஏன் அதை தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கறது தலைவருக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த இயக்கத்தை வழிநடத்துறதும் இத்தனை வருஷமா 75 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்துறது அண்ணாவுல இருந்து தலைவர் கலைஞர்ல இருந்து தளபதி வரைக்கும் இவ்வளவு தூரம் வழி நடத்துறானா அவங்களுக்கு தெரியாம இல்ல. யாருக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியாம இல்ல. அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கல. அது நம்ம அவங்களுக்கு சொல்றவருக்கு தலைவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த தகுதி இல்ல. இருந்தாலும் நம்மளுடைய கருத்தை முன்வைக்க வேண்டியது அது கடமை, ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை. ஏன்னா எல்லாமே தலைவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன, நீங்க எந்த வகையில உங்களுடைய குறைகள், உங்களுடைய பிரச்சனைகளை, அதை நிர்வாகிகள் ஆகட்டும் தொண்டர்களாகட்டும், உங்களுடைய பிரச்சனைகளை தலைவர் வரைக்கும் கொண்டு போறதுக்கு எந்தவித வாய்ப்பும் கிடையாது. தற்காலிகத்துல நீங்க அறிவாலயத்துல போனாலும் வாங்க உட்காருங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்களே ஒழிய உங்களுக்கு தீர்வு, உடனடி தீர்வு, சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட உடனடி தீர்வு இப்ப கிடைக்கிறது இல்ல. அதனால தலைவருக்கு சமூக வலைதளங்கள் மூலமா நாங்க ஒரு வேண்டுதல் விடுக்கிறோம். இல்லைன்னா சமூக வலைதளம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப தலைவர் சட்டமன்ற ரீதியாக 1-to-1 நடத்துறாரு. அங்க நடக்கிறது, அங்க பேசுறது, அதையெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறதே இல்லை. ஏன்னா எல்லா நிர்வாகிகளும் தலைவர்கிட்ட இந்த மேட்டரை கொண்டு போகும்போது அதை நம்ம தெரியப்படுத்த, தலைவர்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போகணும்னு தான் நம்ம இது பண்றோம். அது தலைவர்கிட்ட நிர்வாகிகள் நேரடியாக சொல்ல போகும்போது அது சம்பந்தமா நம்ம எழுதுறதோ இல்ல பேசுறதோ தவறு. அதை பத்தி நம்ம தெரியப்படுத்துறது இல்ல. ஆனா அதே மீறி தலைவருக்கு எல்லா விஷயமும் போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னும் எழுகிறது. என்னை போல இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல பணி செய்யணும்னு மட்டும் இல்ல, பல விஷயங்கள் தெரிஞ்சவங்கிற முறையில நான் சொல்றேன். இது பல விஷயங்கள் தலைவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. இல்லைன்னா நேரம் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வச்சு பார்க்கும் போது நேரம் எப்பவே பல நிர்வாகிகளை, பல ஒன்றிய செயலாளர், பல நகர் செயலாளர் தூக்கியிருப்பாங்க. அது தலைவர் உடனடி ஒரு முடிவு எடுக்கணும். இளம் தலைவராக இருக்கட்டும், இன்னைக்கு வியூக வகுப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய கருத்தை, அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொண்டு போய் தலைவர்கிட்ட சேர்த்துட்டாங்க. இப்ப முடிவு தலைவர் கையில தான். அது நல்ல முடிவா சீக்கிரமா எடுப்பாரு தலைவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏன்னா ஏதோ எழுதுறாப்புல, ஏதோ லைக்குக்கும் கமாண்டுக்கும், நான் லைக்குக்கு கமாண்டை எதிர்பார்த்து எந்த பதிவும் போடுறது இல்ல, யார்கிட்டையும் கெஞ்சுறதும் கிடையாது. எனக்கு புள்ளி வைங்க, என்னை சந்திங்க, என்னை நீங்க இருக்கலான்னு காமிங்க, நீங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க எதுவுமே சொல்றது இல்ல. என்னுடைய செய்தி திமுக மக்களுக்கு இல்ல, திமுக தொண்டனுக்கு போய் சேரணுங்கிறது தான், தலைமைக்கு போய் சேரணும், ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கு போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் பதிவு போடுறோம். அந்த எண்ணத்தை, தொண்டர்கள் எண்ணத்தை, நிர்வாகிகளுடைய அந்த மனக்குமுறலை, கட்சிக்காரனுடைய அந்த வேண்டுதலை சமூக வலைதளங்கள் மூலமா தலைவர்கிட்ட வைக்கிறோம். முடிவெடுக்க வேண்டியது தலைவர். அது எந்த முடிவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் இருக்கு. அதுதான் இந்த இயக்கத்தினுடைய வலிமை. அதுதான் இந்த இயக்கத்தினுடைய இன்னும் ஜெயிக்கிறதுக்கு காரணம். அதான். ஏன்னா நீங்க இப்ப 2026 தேர்தல், 2024 தேர்தல் மே மாசம் நோட்டிபிகேஷன் எல்லாம் வருது. 2 மாசத்துல முன்னால மார்ச்லயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மாசம் இருக்கு? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 ஒரு 6 மாசம் 7 மாசம் தான் இருக்கு இன்னும் பாக்கி. அந்த 7 மாசத்துல நம்மளுடைய கட்டமைப்பை இன்னும் கூட பலப்படுத்தணும். தலைவருடைய சாதனைகள்,
அவர் செஞ்ச அந்த இந்த 4 ஆண்டுகள செய்த சாதனைகள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. பெண்கள் மனசுல எப்போ, அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு கிடைக்கிற அந்த பெண்களுடைய அந்த வாக்கு வங்கி இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் தலைவருடைய அந்த சாதனை. இந்த சாதனைகளோட கட்சிக்காரன ஒருங்கிணைச்சு, திமுக காரனை ஒருங்கிணைச்சு, அந்த மனித அடிக்கடி சொல்லுவான், மணி மட்டும் இல்ல, ஒவ்வொரு மணி சொல்லுவான், திமுக காரனுடைய உழைப்பு தமிழ் இந்தியால எவனை இப்ப RSS உழைக்கிறான், அதை காட்டிலும் பாஜக காரன் வந்து வடநாட்டில் உழைக்கிறான். ஆனா அதையும் காட்டிலும் உழைக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியில பாத்தீங்கன்னா அது திமுக தான். தேர்தல்னு வந்துட்டா புயலா வேலை வாப்பான்னு மணி சொல்றான். பல விஷயங்கள் மாற்று கருத்து சொன்னா கூட இந்த விஷயத்துல அவன் சொல்றத நம்ம அதுக்கு நிரூபிச்சிருக்கோம். நம்ம திமுக தொண்டன் அப்படிதான், அவனுடைய உழைப்பு அதுதான். அப்ப அந்த உழைப்பை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு தலைவர் முயற்சி பண்றதா எங்களுக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல பிரச்சனை இருக்கு. எந்த மாவட்டத்துல இல்லாம இல்ல, அவ்வளவு மாவட்டத்துல இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்ப அந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருக்கு பயப்படுறான்னு அர்த்தம். பயப்படாத ஆள்க வெளிப்படுத்திடுறாங்க, சில பிரச்சனையை சொல்றாங்க, சில பிரச்சனையை எழுதுறாங்க, சில அறிவாலயத்துக்கு போறாங்க. ஒண்ணுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவட்டத்துல அடக்குமுறைகள் ஜாஸ்தி. வெளியில சொன்னா நம்மளை கட்சி விட்டு நீக்கிடுவாங்களோ, நம்மளை பதவி விட்டு நீக்கிடுவாங்களோ, நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை தடுத்துருவாங்களோங்கிற பயத்துல இருக்கும். அது கோஷ்டி பூசலை விட மோசமான இடம். எதுவுமே இல்லைன்னு வெளிப்படுத்தல் தெரியல பாத்தீங்களா சில மாவட்டங்கள். அந்த மாவட்டத்துல வந்து அடக்குமுறைகள், அதாவது வெளிப்படுத்திட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை உறுதி அப்படிங்கறதுனால பயந்துகிட்டு பல பேர் இருக்காங்க. இதுதான் யதார்த்தம். இதை உணரணும். இதை இளம் தலைவர் உணர்ந்திருக்காரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவரிடத்து பல விஷயங்கள் பலர் போய் நேரடியா பேச முடியுது. ஆனா தலைவர்கிட்ட ஏன் பேச முடியலன்னா இங்கே தடுத்துறாங்க. நீங்க அந்த பேப்பரை கொண்டு போக கூடாது, தலைவர்கிட்ட ஒண்ணு சொல்லக்கூடாது, தலைவர் உடல்நிலை சரியில்லை, இவங்களே உருவாக்கிடுறாங்க. உடல்நிலை சரியில்லை, ஏதாவது சொன்னா கோவப்படுவாரு, அவர் உடல்நிலை பாதிக்கப்படும். இல்ல, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது தலைவர். பல சோதனைகள், பல இதை தாண்டி வந்தவர் தலைவர். எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை எங்க தலைவருக்கு இருக்கு. அதனால பிரச்சனைகளை தலைவர்கிட்ட கொடுங்க. அவர் உடல்நிலை சரியில்லையா, இல்ல அந்த பிரச்சனையை நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ண வேண்டியது தலைவர், நீங்க இல்ல. நீங்களே முடிவு பண்ணி சொன்னா தலைவர் கோவப்படுவாரோ, உடல்நிலை அப்படி நினைக்காதீங்க. தலைவர் இன்னமும் இன்னும் தலைவர் கலைஞரை காட்டிலும் இன்னும் அவர் இருப்பாரு இந்த இதுல. இப்ப 2வது ட்ரிப் முதல்வர் ஆகிட்டார், 5 முறை முதல்வர் ஆகிற வரைக்கும் அவர் இருப்பாரு. ஒரு பிரச்சனை கிடையாது அவருடைய உடல்நிலை. அதனால எல்லா விஷயமும் தலைவர்கிட்ட கொண்டு போய் நீங்க பிளஸ் தான் தலைவர்கிட்ட கொண்டு போறீங்க. ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய பிளஸ் தான் கொண்டு போய் சரிங்க, மைனஸை கொண்டு போறது இல்ல. அந்த மைனஸை கொண்டு போகாத காரணத்தினால தான் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. எல்லா பிரச்சனையும் கொண்டு போங்க. உளவுத்துறையா இருக்கட்டும், பென்டிமா இருக்கட்டும், கழக நிர்வாகிகளுடைய சில ரிப்போர்ட்டா இருக்கட்டும், கரெக்டா தலைவர்கிட்ட போகணுங்கிறதா எனக்கு அது ஒரு வேண்டுதல். அதனால இந்த மாவட்ட செயலாளர் மாற்றங்களா இருக்கட்டும், சில நிர்வாகிகள் ஒன்றிய நகர் செயலாளர்களுடைய மாற்றமா இருக்கட்டும். இப்ப பாருங்க, ஒன்றியம் பிரிச்சாங்க, பல ஒன்றியங்கள் பிரிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் இன்னும் பல ஒன்றியங்கள் பிரிக்கப்படாம இருக்கு. அது சம்பந்தப்பட்டா ஏன் பிரிக்கப்படல, அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொது வழியில சொன்னோம்னா சில நிர்வாகிகளுக்கு மத்தியில ஒரு இதாயிரும். அதனால நான் ஓப்பனா சொல்ல விரும்பல. அது ஏன் அவங்க பிரிக்கல, எதுக்காண்டி பிரிக்காம இருக்காங்க, அது பிரிக்காம இருக்கிறதுக்காண்டி என்னென்ன நடைமுறைகள் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்க விளக்கமா. அதெல்லாம் நம்ம வந்து நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு நம்மளை துப்புற மாதிரி தான் இருக்கும். அதனால அதை விட்டுருவோம். தலைவர் இந்த சாதனைகளோட, இந்த கூட்டணி பலத்தோட ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கட்சிக்காரன் ஒன்றுபடணும். தினமும் வர்ற ஒவ்வொரு தொண்டனை எழுதுறது எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகள் அமையல. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துல மாநில நிர்வாகிகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கறது இல்ல. பதவியில் உள்ளவனை தவிர்த்து வேற யாருக்கு நோட்டீஸ்ல போறது இல்ல. ஏற்கனவே இந்த மாவட்ட செயலாளர் இருந்திருப்பாங்க, எம்பியா இருந்திருப்பாங்க, அவங்க பேரை போடுறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது. அதனால தன்னை அடுத்த எலெக்ஷன்ல வந்து இப்ப சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா நிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க, இவர் தான் நிக்க போறாருன்னு தெரிஞ்சுன்னா தன்னை எதிர்த்து எவனும் நிக்க கூடாது, வந்துடக்கூடாதுங்கிறத திட்டமிட்டு அவனை தடை போடுறதுக்கு, அவனை இது பண்றதுக்கு ரொம்ப போராடுறாங்க. ஏன்னா நம்ம ஜெயிச்சா நமக்கு தான் மந்திரி கிடைக்கணும், கூட உள்ளவன் வேணா ஜெயிச்சிய மந்திரிக்கு போட்டியா வந்துடக்கூடாதுன்னு அவனை தோக்கடிக்கிற வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி இப்ப பதவியில் இல்லாத பதவியில் இல்லாம முன்னால பதவியில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் இனிமே இவன் ஜெயிச்சான்னா
இது 4 தொகுதி 5 தொகுதி 6 தொகுதி இந்த ஜெயிச்சான்னா நம்ம மறுபடியும் மாவட்ட செயலர் ஆக முடியாது. அதனால தோக்கடிக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுவோம்னு அப்படிலாம் சுயநலமா சிந்திக்கிறாங்க நிறைய. இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா தலைவர் பல நடவடிக்கைகள் எடுக்கணும். தகுதி உள்ள மாவட்ட செயலாளர் இருந்துட்டு போறாங்க. அது வயசு முக்கியம் கிடையாது. வயசை பத்தி பிரச்சனை இல்லை. வயசா இருந்தா கூட தகுதியுள்ள மாவட்ட செயலாளர்களை அந்த பதவியில தொடரட்டும். ஆனா தகுதி இல்லாத மாவட்ட செயலாளர்கள் வந்து கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம வெற்றிக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி இதுதான் நம்ம 100% வெற்றி அடையணும்னா சாதனைகள் பிளஸ் நம்ம கட்சிக்காரனை ஒருங்கிணைக்கணும். அந்த கட்சிக்காரனை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு தலைவர் எல்லா வழியும் செய்யணுங்கிறது தான் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள். வேலுச்சாமிலாம் ஒரு ஆளு திருச்சியில பல இது பேசுறாங்க. ஏன் வேலுச்சாமி பேசுறானே அவனை போய் திருச்சியில உள்ளவன் போய் அவனை பண்ணவே ஒண்ணுமே பண்ணலையே. அதனால ஏன் தெரியுமா, அந்த உணர்வான ஆட்கள் கம்மியாயிட்டாங்க நம்ம கட்சியில. இறங்கி அடிச்ச காலங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு அன்பழகன் மாதிரி அன்பழகன் மாதிரி பாஜக ஆபீஸா இறங்கி அடிச்ச அந்த இதெல்லாம் போச்சுங்க. இப்ப திமுகன்னு சொன்னா அந்த ஒரு பயம் இருந்துச்சு. திமுக ரவுடி கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எவனாவது தவறு பண்ணானா தப்பு பண்ணா இறங்கி அடிப்பாங்க. அந்த நிலை மாறணும். அதுக்கு வரணும்னா நல்ல நிர்வாகிகளை இந்த ஒரு 2-3 மாசத்துல அத்தனை சொல்ல நான் எழுதியிருந்தேன். 2016 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால 2015 அக்டோபர் மாசம் கிட்டத்தட்ட 50 மாவட்ட செயலாளரை மாத்தி 2016 மே எலெக்ஷனை சந்திச்சா ஜெயலலிதா. அந்த கட்ஸ் நமக்கு வரணும். இன்னைக்கு மாத்திட்டோம்னா ஐயோ பிரச்சனை ஆயிருமோ, இவன் கோச்சிக்கிறோனா, அவனை தூக்குனா இவன் கோச்சிக்கிறவானோ, திருப்பி ஏதாவது சிக்கலை உருவாக்கிடுவாங்க. அந்த பயங்கரவே தேவையில்லை. தலைவர் பிடிச்சு வச்சாதான் அது பிள்ளையார், இல்லைன்னா வெறும் மண்ணுதான். திமுகங்கிறத அவனுக்கு லேபிள். திமுக லேபிள் இல்லைன்னா அது எவனா இருந்தாலும் அவன் களிமண்ணு தான் அப்படிங்கறத தலைவர் உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை போட்டு, நம்ம யாரை இவரை போடு அவரை போடு நம்ம சொல்ல வரல. நீங்க சர்வே பண்றீங்க, பல முனை சர்வே பண்றீங்க, அதுல நல்லவங்களை தேர்ந்தெடுத்து நல்லவங்களை போடணும் அப்படிங்கறத வேண்டுதல். ஏன்னா இந்த ஒரு குறை இருக்கு, கட்சிக்காரனுடைய குறை இருக்கு. நம்மளுடைய குரல் கேட்க மாட்டேங்குது, குரல் அமுக்கப்படுது. ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் காலங்காலமா ஆளுமை செய்யறாங்க. காலங்காலமா அவனுடைய சொந்தக்காரனும் அவனுடைய உறவினர்களும் அவன் நண்பர்கள் தான் ஆட்சி பண்றாங்க, கிடைக்கிற பலனை எல்லாம் அனுபவிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து கஷ்டத்திலேயே இருக்கான் கட்சிக்கார. இவங்க இத பேலன்ஸ் பண்ணணும்னா புதியவர்கள் வரணும். எல்லாரையும் அனுசரிச்சு போற நிர்வாகிகள் எல்லா மட்டத்திலே வரணும் அப்படிங்கறத எல்லா தொண்டனுடைய வேண்டுதல். பேசணும்னா நிறைய பேசலாம், அடுத்தடுத்து பேசுவோம். எனவே தலைவர் சீக்கிரம் அறிவிப்பாரு மாவட்ட செயலாளர்களை. அந்த அவர் டேபிள்ல உள்ள அந்த மாவட்ட செயலாளர் லிஸ்ட உடனடியாக அறிவிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.